ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரானி 2 கேம் பிளே வீடியோ போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு மூடு, அதாவது பார்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சின்ன குழந்தைங்களாம் விளாடுவாங்கள்ல, முடி பெருசாக வச்சுட்டு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்கோம்ல, இந்த கிளவி தான் ஆடுதுன்னு பார்த்தா இந்த பூசணிக்காய் மண்டை இருக்கான் பாருங்கள். இந்த பூசணிக்காத்தாலேயே அவனும் பார்பி பாய் தெரியுமா? அதாங்க சொம்பு மாதிரி இருப்பானே, தாடி மீசையெல்லாம் வெட்டிட்டு அவனை மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த பூசணிக்காய் மண்டை இன்றைக்கி என் கையில் சேர்த்துட்டான். இந்த கிராணி வேறு கன்றாவியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கு, இதை பார்க்க முடில. என்ன போய் தொலைய மாட்டுது. போங்க. வாவ், என்னங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது வீடு. ஹாட்டு ஸ்டாரு, செம்மையாக இருக்குங்க. பெட்டெல்லாம் கருப்பு கலரில் ஏதோ கட்டில் மாதிரி இருக்கும், கல் மாதிரி இருக்கும். வாவ், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. இதில் ஒரு சோகம் இருக்குதுங்க, இதில் ஹெலிகாப்டர் எஸ்கேப் இல்லை. பூசணி வாடா பூசணி. பூசணி கை தெரியுது பாருங்க. பூசணி மண்டையை மட்டும் ஒரு மொத்த ஆளாக வந்துடும். பூசணிக்கான் கிராணி, I'm a granny girl in my granny girl. granny girl. இந்த பார்பியை இந்த முகம் தான் சொன்னேன், இதுதான் அந்த பார்பி. சின்ன பசங்களாம் விளாடுவாங்க, அதுதான். என்ன எதுவுமே கிடைக்க மாட்டேது. பெடலாக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டோர் எஸ்கேப்பு இல்லைன்னா நம்ம பூட்டு ஸ்டன் கன்னு. வாங்கடா நாயங்களா. தாத்தா 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 தாத்தா. ஐயோ என்னங்க அரைச்சிக்கிட்டாங்க. சும்மா போகிறேன். கிளவி வேறு வந்துடுமே. இந்த கிளவி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா பார்க்கவே பிடிக்கலங்க, கன்றாய் பிடிச்ச. இருக்கா இல்லை அதானே பார்த்தேன். இங்கே டோர் இருக்கும், அப்புறம் இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை. அது இது வரைக்கும் தான் போல. வெப்பன் கீ கிடச்சிருக்கு. ஸ்டன் கன்னில் கொஞ்சம் அடிக்க கஷ்டமாக இருக்குமா, அந்த டைமில் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டன் கன் எடுத்தோமா, பெடலாக்கி நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடுவோம். டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. எங்கேயாவது இருக்கா? நோ சான்ஸ். இது எங்கேயுமே எதுவுமே இல்லை. தொடன் என்னடா வாசிங்கம்ல, இல்லாத பொல்லாதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஓல்டு வெர்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் கிடைக்கல எனக்கு. நியூ வெர்ஷனே ஃபஸ்ட்டு இல்லை, இதுக்கு ஓல்டு வெர்ஷன் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்குறோம். சேஃப் கீ அங்கே மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் அப்படின்னு சீன் பண்ணலாம். பூட்டு ஹேண்ட் வீலு எல்லாம் கிளம்பி வந்துருப்பாங்களா? வந்துருப்பாங்க, இவ்வளோ நேரத்துக்கு வராமல் இருப்பாங்க.
சுத்து பார்த்துக்கலாம். சுத்துது கண்ணாலே டாடா. என்னங்க எதுவுமே இல்லை. அங்கேயோ தாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அடி வாங்குவோம் பாருங்க. இப்போ என்னங்க திறக்காம இருக்கான். ஓ கிராணி. ஐயோ அட பொடி கிளட்டு நாயே. இது மூஞ்சிக்கு ஒரு கேடு. இதுவே ஒரு கருங்கட்டையாட்டம் இருக்கும். இது வெள்ளையாக்கி விட்டாங்க. ஐயோ சாரி, கொட்டாய் வந்துருச்சு. இதுவே கருங்கட்டை எரிச்ச கட்டையாட்டம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் மோடில் அழகாக்கி விட்டாங்க. அழகாக்கி விட்டாங்கன்னா வெள்ளையாக்கி விட்டாங்க. அதான் சொன்னேன். இது ஒன்றும் அழகாலாம் இல்லை. எதுவும் பல்லும் அப்படியே வச்சு கண்ணு ஒரு மாதிரி அப்புறமேட்டு கேவலமாக தான் இருக்குது. இதுவும் மேலே கிரேனிஸ் ஸ்பீக்கரும் எதுவுமே இல்லைங்க இந்த வருஷனில். கிரேனிஸ் I don't wanna stay, I just wanna go home, I don't wanna see it. Granny's house. தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. இந்த பூசணி வண்டையன் வேற எங்கே தான் போனானோ தெரில. இந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கா. பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை. இங்கே தான் இருக்கா. க்ரோபாரு வேறு லெவல் தான். என்னங்க நவுற மாட்டுது. கடை போங்கடா, நாசமாக போகிறாங்களே. எல்லாத்தையும் இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஓல்டு வெர்ஷனில் விளாடுறதே பயங்கரமான கஷ்டங்க. நானும் ஓல்டு வெர்ஷன்லலாம் விளாண்டுருக்கேங்க. நான் ஃபஸ்ட்டு அடுத்த செகண்டே ஏற்றி விளாண்டுட்டேன். ஆனால் அப்போ விளாண்டுட்டு நான் கேம் பிளேவே முடிச்சிட்டேன். ஏன்னா நான் ப்ரோ பிளேயர்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதனால நான் முடிச்சிட்டேன்னா அப்புறமேட்டு பார்த்தா எனக்கு அப்போ டெலீட் பண்ணிட்டேன். நான் எனக்கு பிடிக்கலன்ட்டு டெலீட் பண்ணதுனால எனக்கு அப்போலேருந்து ஒரு வருஷமாக நான் விளாடவே இல்லை. அதுவும் இல்லாமல் விளாடக்கூடாதுன்ட்டாங்க. ஃபோனே பிடுங்கி வச்சுட்டாங்க அங்கே வீட்டில். அதனால பார்த்திங்கன்னா அப்புறம் திருப்பி பார்க்குற எல்லாமே மாறி போய் கிடக்குது. என்னடா எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் விளாட ஆரம்பித்தேன். அப்பயும் முடிச்சிட்டேன். பிகாஸ் ஐம் ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் முன்னாடி விளாடுறது நான் விளாண்டுருக்கேன். இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப நாள் டச் விட்டு போய் விளாட்றோம்ல, அதனால. இங்கே எங்கேயாவது என்னங்க இதுவும் பார்பியா? ஸ்பெண்டர்மேன் பார்பியா? இல்லை. அட போங்கடா, இதுக்குடா எனக்கு. கீழே போய் அங்கே கட் பண்ணலாம்ல, மறந்தே போயிட்டேன். பார்பி ஐயோ பயந்துட்டேன். இருங்க மேலே போய் ஸ்டன்கன் எடுத்து வந்துடுறேன். இங்கே தான் நடக்கும். இந்த ஓல்டு வெர்ஷன்லாம் சில பக்கு இருக்கும். எப்படின்னா இப்போ நம்ம கீழே சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது எங்கேயாவது போயிட்டு அந்த சென்ட்ரினா இருக்கும்ல, இப்போ இங்கே சுடுறோன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது சில டைம் பக் ஆயிரும். இங்கே சுட்டோன்னா அந்த சென்ட்ரினாவோட சைல்டு அந்த ரூமில் போய் கிடக்கும். சாரி கிராணி, முதுகில் நான் உன்னை குத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சி கிளவி. ஒரு என்ன டான்ஸ் அடிக்கிறவளு இது. தாத்தா ஐயோ இன்னுங்க இவ்வளோ பக்கத்தில் வரான். போடா கிளட்ட நாய. புரிஞ்சுதாலும் நாய்ங்களா? இன்னுமே இல்லை. இங்கே தான் இருக்கா.
இப்போ கீழே என்ன எல்லா இடத்தையும் தேடிட்டேன். சிலிண்டரினாவும் கிடையாது, சிலிண்டரினா சைல்டும். இங்கே தான் இருக்கா? குரோபாரை வச்சு இங்கே உடச்சிடும். அப்புறம் இந்த இது குரோபார் வச்சு நம்ம குரோபார் கிடச்சிச்சு. இன்னும் அந்த ஹேண்டு மட்டும் கிடச்சா முடிச்சிட்டோமா? இங்கே தான் இருக்கா? அதை மட்டும் தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சா. இங்கே எங்கேயாவது இருக்கா? இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே கீழே வந்து இது இருக்குல்ல ஒன்று, அதில் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க பார்க்குறோம். எவ்வளோ நிமிஷம் ஆகுது? இது ஒன்றும் மேலேயே வந்து தொலையாது. போங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எந்திரன் படம் போட்டாங்களா? எந்திரன் படத்துக்கு பார்த்தா ஒரு சீனு, நிறையா சீன் இருக்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா காமெடிலாம் பண்ணல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து அந்த நான் தான் சிட்டின்னு சொல்லுவான்ல, அந்த சிட்டிக்கு பின்னாடி ஒருத்தன் இருப்பான் அப்படியே ரோபோட்டாக. அவன் கத்தி அப்படி லைட்டாக இழுப்பாங்க. சீன்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. என்னடா இந்த பெடலாக்க கொடுக்குறீங்க, பெடலாக்குங்கிற பாருங்க, ஸ்பார்க் பிளக்கு கொடுக்குறீங்க. இப்போ வேறு எங்கே போய் தேடுவேனா? எங்கங்க போகிறது? அடாடாடாடாடா. இப்போ கிழட்டு நாசமாக போகிறது ஒன்றுமே இல்லை. கிழட்டு பயிலே பூசணிக்காய். அந்த பூசணிக்காய் உடைக்காண்டா மண்டைய. பூசணிக்காய் அடிச்சுட்டாங்க அந்த பூசணிக்காய் மண்டைய. பூசணிக்காய் அடிச்சுட்டான், நாசமாக போகிறேன். இந்த ட்ரிக்கெல்லாம் ஓல்டு, இந்த ட்ரிக்கெல்லாம் செல்லாது. ஸ்ட்ரைட்டாக கன் எடுப்போம். அதான் கிழட்டு நாசமாக போகிறது. 4வது வந்துட்டோமா? ஷிட், வேறு ரத்தமாக இருக்குமே. எரிச்சலா இருந்தாலும் நம்ம தான் முடிக்க போகிறோம். கிழட்டு கண்ணு தெரியுதான்னு பார்க்குறேன். கிளவி கிளவி கிளவி. ரெண்டு பேரும் செத்து ஒழிங்க, நாசமாக போங்க 2 பேரும். என்னங்க அது கிராணி என்ன அந்த இங்கிலீஷ் ஆர் ஸ்பானிஷ் அந்த இதில் வந்து அப்படியே பண்ணுவான்ல, அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே பொம்மை மாதிரி அந்த மாதிரி பண்ணுது. இங்கே தான் இருக்கா? அப்படியே போட்கி
க்ளீன் கூட பண்ண மாட்டான் போல கிழட்டு நாய். எங்கங்க இப்போ போவேன்? எதுவுமே இல்லைங்க. இது எனக்கு வேணுமே. எங்கே இருக்கும் இது? இது மட்டும் கிடச்சிருச்சுன்னா நான் முடிச்சிட்டேன் கேமையை. எங்கே தான் போச்சுன்னே தெரிலையே. ஐயோ, என்னங்க இது இவ்வளோ மோசம் பண்ணுறாங்க? டோரா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறையா பார்ப்பேன். எனக்கு பிடிக்கும் டோரானா. பிடிக்கும்னா அந்த வயசில் எல்லாருக்கும் பிடிக்க தான் செய்யும். அது அந்த அந்த வயசில் பிடிக்குமா? இப்போ பார்க்குறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. ரொம்ப லேட் ஆகுறா அவ. என்னன்னா பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்களா? ஏதோ ஒன்று பார்த்தீங்களா? நம்ம மேலே போகிறதுக்கு ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களா? நம்ம தண்ணியில் மிதக்கிறதுக்கு ஏதாவது பார்த்தீங்களா? இப்படி கேட்டு எரிச்சால் ஆக்குறாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. எங்கே போய் நான் பார்ப்பேன்? தான் இருக்கா பிங்க் கலர் கண்ணு. கண்ணுக்கான மரியாதையே போகுதா? என்னது இது? ஒரு கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கையிலே வச்சுப்போம். கிராணி கிராணி கொஞ்சம் கிராணி கூடு. ஐயோ, முதுகில் வந்து அடிச்சுட்டாளே அப்படின்னு நினைக்கிற மட்டும் நினச்சேன். ஐயோ, எங்கே தாங்க போயிருக்கோம்? ஆமாம், இங்கே செக் பண்ணவே இல்லை தானே. கேஸோலின் இருக்கு இங்கே. அட இங்கே வா. என்ன பண்ணுறதுனே தெரில, எங்கே இருக்குன்னே தெரில. தாத்தாவும் பின்னாடி தான் இருக்கேன். ஐயோ ஐயோ, சாவு. கொன்னோடனே அவங்க வராங்களாம், என் புருஷனை கொண்டியே அப்படின்னு வராங்களாம். எங்கே தான் போய் தேடுவேன் சொல்லுங்கள் நீங்களே. இருங்க, நான் தேடிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க இங்கே போய் தேடுவோம். இங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்றுமே இல்லை. நான் தேடி கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். மேலே தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நடுவில் செக் பண்ணுவோம், கீழே செக் பண்ணவே இல்லை. கீழே தான் இருக்குது. அதுக்குள்ளே கிழட்டு நாசமாக போகிறவன் எடுத்துட்டு வரலாம் பார்த்தா சுட்டலான்னு வந்தனா கரெக்டாக கிழட்டு நாசமாக போகிறவன் அடிச்சுட்டான். ஆடா கிழட்டு பேலை. அதில் பார்த்திங்கன்னா வந்து பெடலாக்கி வந்து பெடலாக்கி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம்ல, அதான். ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாசமாக போகிறாங்க, தோத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்குது. இதான் இதுக்கு மேலே நடுவில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஓலிட்டு இருந்துச்சு. நான் போட் எஸ்கேப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா கீழே கிடக்குது. இங்கே பாருங்க, இப்படி கிடக்குது. இப்போல்லாம் அந்த கலரோட மிக்ஸ் ஆயிருந்தனால கண்டுபிடிக்க முடியல. குதிக்கலாமா? இந்த தாத்தா கொஞ்சம் வையமோடு பார்த்துக்கலாம். போடு நல்ல வேலைங்க. இந்த கிழட்டு நாசமாக போகிறவன் அப்போது அந்த கிழட்டு நாசமாக போகிறேன் கரெக்டாக வந்து அடிச்சுட்டாங்க.
அவ்வளோதான், இந்த கேம் பிளே நம்ம முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில சிக்கல்ஸ்லாம் இருந்துச்சு தான். போடு சோலை பார்த்தீங்கன்னா என்னங்க பக் ஆயிடுச்சு. வந்துருச்சுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 20 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், ஷேர் உங்களுக்கு 10 பேருக்குனா ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம டிஜி ஸ்குவாட்டில் சேர்ந்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.